காதலுக்காக குழுக்களுக்கிடையே மோதல். 17 வயதுடைய மாணவன் வைத்தியசாலையில். காதல் உறவில் ஏற்பட்ட தகராறில் 17 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டி திகன பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 25ஆம் தேதி இரவு 7:30 மணியளவில் திகன ரஜவெல்ல பிரதேசத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் பல்லேகல பிரதேசத்தில் வசிக்கும் 5 பாடசாலை மாணவர்களை மெனிக்கிண்ண போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களும் 16 முதல் 18 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தெல்தெனிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மினிக்கிண்ண போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் MD சந்திரபால தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று அதிகாலை 3:30 மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அமுலில் இருக்கும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரபிக்கடலில் செயற்படும் நெடுநாள் படகு மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரையும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. திடீரென வந்த தும்மல். குடல் வெளியேறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர். அமெரிக்காவின் புளோரிடாவை சேர்ந்த 63 வயதுடைய நபர் ஒருவர் திடீரென தும்மியதால் குடல் வெளியேறியுள்ளது. 63 வயதான நபர் தனது குடும்பத்தாருடன் உணவகத்தில் காலை உணவு எடுத்துக்கொண்டிருக்கும் வேளையில் திடீரென தும்மியுள்ளார். உடனே அவருக்கு அடிவயிற்றில் வலி வந்துள்ளது. அடுத்த நிமிடங்களில் அவருடைய குடலும் வெளியேறியிருக்கிறது. உடனே அவருடைய குடும்பத்தினர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். குறித்த நபருக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக சிஸ்டெக்டமி என்ற சிறுநீர்ப்பை அகற்றி அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளதாக குடும்பத்தார்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அவருடைய அடிவயிற்றில், அதாவது அறுவை சிகிச்சை நடைபெற்ற இடத்தில் தையல் போடப்பட்டு இருந்தது. அந்த இடத்திலிருந்தே தையல் பிரிக்கப்பட்ட குடல் வெளியேறியுள்ளது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் வெளியே வந்த குடல் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் உடலுடன் பொருத்தப்பட்டது. மேலும் அவருடைய சிறுகுடலில் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா எனவும் வைத்தியர்கள் பரிசோதித்து உள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு தீ வைத்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 22ஆக உயர்வு. கென்யாவில் நாடாளுமன்றத்திற்கு நெருப்பு வைக்கப்பட்டதற்கு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பலியானோர் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. கென்யாவின் தலைநகர் நைரோபியில் அமைந்துள்ள நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அரணை உடைத்து நுழைந்த கூட்டம் நெருப்பு வைத்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. போராட்டக்காரர்களை ஒடுக்க இராணுவம் களமிறக்கப்பட்டதை தொடர்ந்து பல பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. இதில் 13 பேர் பலியானதாக கென்யாவின் மருத்துவ அமைப்பின் தலைவர் தெரிவித்தார். இந்த நிலையில் கென்யாவில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளதாக மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. புதிய வரி பரிந்துரைகளுக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி வில்லியம் ட்ரூடோ இந்த போராட்டத்தினை தேச துரோகம் என்றும் அமைதியின்மையை எந்த விலை கொடுத்தாலும் அகற்றுவோம் என்றும் உறுதியளித்தார்.